ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். இன்றைக்கி கவிஸ் கார்டனிங்கில் நீங்கள் பார்க்க போகிறது என் வீட்டில் இருக்கக்கூடிய மணத்தக்காளி செடிங்களை தான். இப்போது இந்த மணத்தக்காளி செடி ஒரு ஈடு நல்லா தழைச்சி மேலே வந்துடுச்சு. இலையெல்லாம் பறிச்சிட்டேன். இதை பாருங்கள், இலையெல்லாம் அந்த தழை நல்லா பெருசு பெருசாக வந்துச்சு. அப்போது இலையெல்லாம் பறித்ததுக்கு அப்புறமேலுக்கு அடுத்த கிளைக வருது இல்லைங்களா, அது இந்த மாதிரி பழுத்து போய் தான் வரும். ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னாக்கா இதில் இனிமேல் புது இலைகள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் வரும். அதனால் இந்த மாதிரி செடியை நான் என்ன பண்ணிட்டேன், விதைக்காக விட்டுருவேன் நான். இங்கே பாருங்கள், எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள். இதிலே கிட்டத்தட்ட ஒரு 50 விதை கிட்ட இருக்குது. இதில் கருப்பு கலரில் தெரியுதுங்களா, அவ்வளவும் மணத்தக்காளி விதைங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, கொஞ்சம் நல்லா தண்ணி ஓடுற இடத்துல எடுத்து இந்த விதைகளை போட்டு விட்டுருவேன். போட்டு விடும்போது அது திரும்ப புது செடியாக வளரும்போது நல்லா இலைகள் பெருசாகவும், இந்த மாதிரி சுருட்டல் இல்லாமல், குட்டி இலைகள் இல்லாமலும், இந்த மாதிரி சுருட்டல் இல்லாமல் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஒரு ஈடு நம்ம எல்லாம் மணத்தக்காளியில் பறிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த ஈடு இலைங்க எல்லாமே இப்படி தான் வரும் இதில். ஸோ அதனால் அந்த செடியை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, அப்படியே விட்டுடுறது. இப்போ இந்த விதையெல்லாம் பறிக்க இந்த இலையெல்லாம் பழுத்து போச்சு அப்படின்னாக்கா அப்புறம் பிடுங்கி போட்டுடலாம். ஸோ இப்படி தான் நான் என் தோட்டத்தில் மணத்தக்காளி செடிகளை பராமரிச்சுட்டு வரேன். ஸோ இன்னும் அடுத்து இருக்கிற மணத்தக்காளி செடிங்கள்லாம் பார்க்கலாம். இந்த செடியும் பாருங்கள். இதுக்கு மணத்தக்காளி செடிங்கள்லாம் தனியாக பராமரிப்புன்னு எதுவுமே தேவையில்லைங்க. அது முளைய ஆரம்பிச்சதுனாக்கா அந்த இடத்துல தண்ணி இருந்ததுன்னா தானாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடம் முழுக்க கீரைங்க தானாக வளர்ந்து தான். ஏற்கனவே பசலைக்கீரை போட்டேன் இல்லைங்களா, அது கூட மணத்தக்காளி கீரையும் சேர்ந்து வளர்ந்துருக்குது. இது ஃபுல்லாக பசலைக்கீரை ரோஸ் கலர் பூ பூத்துருக்குதுங்களா. இது அடுத்த ஈடு பூக்குது. மணத்தக்காளி செடிங்களை பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஈடு முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்க இதில் விதை வந்துருச்சு. அதுக்கப்புறம் தழைங்க தழைக்காது, அப்படியே சுருண்டு போயிடும். தழைங்களை எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த செடியை நான் அப்படியே விட்டுருவேன். விதையை எடுத்துகிட்டு அந்த செடியை பிடிங்கிடுவேன் நான். இந்த செடியும் ஒரு ஈடு பெரிய தழை எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். ஸோ இதுலேயுமே விதை வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இலைங்கள்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது, அந்தளவு சுருண்டு போயிட்டு இலைங்க அப்படி இருக்கும். இப்போ ஒரு மழை பெஞ்சுது இல்லையா, அந்த மழையில் தான் துளுத்து வருது. இந்த தென்னை மரத்துக்கு கீழே தான் நான் எல்லா விதைகளையுமே போட்டு வைப்பேன். அங்கே தான் தண்ணி அதிகமாக ஓடும். இதில் பாருங்கள், எந்த விதை கிடச்சாலும் கொண்டாந்து இதில் போட்டுருவேன். நாற்று வந்ததுக்கப்புறம் எடுத்து வேறு இடத்துல நட்டுவேன். இதுலேயும் பாருங்கள், இந்த செடியை நான் விட்டுட்டேன், இதுலேயும் விதை வந்துட்டுருக்குது. ஸோ மணத்தக்காளி கீரை பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு, அல்சரு, அப்புறம் உடம்பு சூடு, வெய்ய நேரத்தில் வாரத்துக்கு 2 தடவை மணத்தக்காளி கீரை கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்லாம். ஸோ எங்கள் வீட்டில் மணத்தக்காளி கீரை சமையல் அடிக்கடி நடக்கும். ஏன்னா என் தோட்டத்தில் எனக்கு தானாக கிடைக்குது இல்லைங்களா, அதனால் அடிக்கடி இந்த சமையல் நான் செய்வேன். வாரத்துக்கு 2 தடவை ஏதாச்சும் ஒரு கீரை என் தோட்டத்துலேருந்தே எடுத்து நான் செஞ்சுருவேன். ஸோ நீங்களும் மணத்தக்காளி கீரை பராமரிச்சிங்க அப்படின்னாக்க என்ன பண்ணுறீங்க, என்ன டிப்ஸ் பண்ணுறீங்கன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாரி, இந்த ஒரு செடியும் காட்ட மறந்துட்டேன். ஸோ அதையும் காட்டுறதுக்காக தான். இந்த செடி இருக்கிறதே நான் மறந்துட்டேன். பாருங்கள், இதுலேயும் விதை வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் விதையை விட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த வெய்ய நேரத்துக்கு எவ்வளோ வேணாலும் அந்த மணத்தக்காளி செடிங்களை நீங்கள் பயன்படுத்தலாங்க. தெரியுதுங்களா? தோட்டத்து ஓரங்களில், குளிக்கிற தண்ணி ஓடுற இடங்களில், பைப்பில் தண்ணி ஒழுகுது இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் எங்கே போட்டிங்கனாலும் அதுக்கு பராமரிக்கணும்னு தனியான அவசியமே உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்களும் மணத்தக்காளி கீரை போட்டு சமைச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.